சமையலுக்கு எந்த பாத்திரம் சிறந்தது? அலுமினியம், செம்பு, நான்ஸ்டிக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மண்பானை. முழு விளக்கம். சமையலில் பயன்படுத்தப்படும் பாத்திரம் உணவின் சுவை, ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிக்கிறது. தற்போது பொதுவாக பயன்பாட்டில் உள்ள பாத்திரங்களின் நன்மை தீமைகள் என்ன என்பதை பார்க்கலாம். பார் 1. அலுமினியம். நன்மைகள்: வேகமாக சூடுபிடிக்கும், விலை குறைவு. பாதகங்கள்: அமில உணவுகளுடன் பயன்படுத்தும்போது அலுமினியம் உணவில் கலக்க வாய்ப்பு. நீண்ட காலம் பயன்படுத்துவது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. முடிவு: அடிக்கடி சமையலுக்கு பரிந்துரை செய்யப்படவில்லை. பார் 2. செம்பு பாத்திரம். நன்மைகள்: மிகச்சிறந்த வெப்ப சீரான பரவல், பாக்டீரியா எதிர்ப்புத்தன்மை. பாதகங்கள்: நேரடியாக உணவு சமைக்க பாதுகாப்பில்லை. பெரும்பாலும் உள்ளே டின் அல்லது ஸ்டீல் பூச்சு தேவை. முடிவு: சரியான பூச்சு இருந்தால் மட்டுமே பயன்படுத்தலாம். பார் 3. நான்ஸ்டிக். நன்மைகள்: குறைந்த எண்ணெயில் சமையல், சுத்தம் செய்ய எளிது. பாதகங்கள்: பூச்சி சேதமடைந்தால் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் வெளியேறும். அதிக சூடு பாதுகாப்பில்லை. முடிவு: குறுகிய கால பயன்பாட்டுக்கு மட்டும். பார் 4. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நன்மைகள்: பாதுகாப்பானது, நீடித்தது, துருப்பிடிக்காது, எந்த உணவுக்கும் ஏற்றது. பாதகங்கள்: வெப்பப் பரவல் குறைவு. அடியில் அலுமினியம் அல்லது செம்பு அடுக்கு இருந்தால் நல்லது. முடிவு: தினசரி சமையலுக்கு சிறந்த தேர்வு. பார் 5. மண்பானை. நன்மைகள்: இயற்கை சமையல், ஊட்டச்சத்து காக்கும், சுவை அதிகரிக்கும். பாதகங்கள்: கவனமாக கையாள வேண்டும், உடையக்கூடும். முடிவு: ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்தது. இறுதி தீர்ப்பு: எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன். ஆரோக்கியம் முதலிடம், மண்பானை. தினசரி பாதுகாப்பு 2ஆம் இடம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். தவிர்க்க வேண்டியது: சேதமடைந்த நான்ஸ்டிக், நிர்வாண அலுமினியம். தமிழ் செய்தி சுருக்கம்: சமையலில் பாத்திரம் தேர்வு முக்கியம். ஆரோக்கியத்தை பாதுகாக்க மண்பானை மற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களே சிறந்தவை.